அப்ப வட்டிக்காரக்காரன் கிட்ட காசை கொடுத்து வச்சுட்டு எங்களுக்கு வட்டி தேவை என்று சைன் வச்சு கொடுத்து நாம முஸ்லீம்கள் வீடு வச்சுக்கிட்டு அதுல அடகு வைக்கிறது. அடகு வச்சா நகையை பாதுகாக்கிற செலவாம் அது மாசம் மாசம். இப்ப அப்ப மாசம் மாசம் பாதுகாக்கிற செலவாகிற தவிடு கொடுக்குறோமா, அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு மாட்டை பாதுகாக்கிற செலவு இருக்குது. ஒரு மாட்டை அடகு வைச்சா அதுல கிடக்கிற பால் வளர்த்தவனுக்கு ரசூல்லா காலத்துல அடகு வைக்கலாம், வச்சிருக்காங்க. ரசூல்லாவை மௌத்தாவை கூட கவசத்தை அடகு வைக்க மட்டும் கடன் வேண்டாம், கோதுமை வாண்டி இருந்த அடகு வச்சா அப்படியே தான் திருப்பி கொடுக்குறோம். கோதுமையை கொடுத்தா கவசம் பெறும், இடையில செலவு இல்லை. ஆனா பராமரிப்புக்கு செலவு இருக்குமாக இருந்தால் அதுல என்ன செய்யணும்? ஒட்டகத்தை அடகு வச்சு போட்டு காசு பண்ணா அதுல கலக்கிற பால் அவர் எடுப்பார். மாட்டை அடகு வச்சு போட்டு அதுல கலக்கிறத என்ன செய்வார்? எடுப்பார். நகைக்கு எப்படி செலவு வர வச்சு கதவை போட்டு இருக்குந்தானே உள்ளுக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பராமரிப்பு செலவு என்று சொல்லி எடுக்கிறது, வாடகை என்ற பேர்ல எடுக்கிறது, பாட்ஸ் பாட்சா விக்கம் என்ற பேர்ல எடுக்கிறது, முதாரபா என்ற பேர்ல எடுக்கிறது. இப்படி வேற வேற வட்டிகள் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் தந்திரம் செய்யறது, தந்திரம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம்.